தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் இப்பொழுது திருச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய மாநில துணைத் தலைவர், துணை செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரும் மாநில குழு உறுப்பினர்களும் பங்கு கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு இன்றைய வேளாண் நெருக்கடிகள் குறித்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதல் நிகழ்வாக நாங்கள் பரிசீலித்து கொண்டிருப்பது, ஒரு பக்கம் தண்ணீர், தமிழகத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் தண்ணீர் தேவையான அளவுக்கு இல்லை, கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவது இல்லை, உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது என்கிற ஒரு பரிதாபகரமான நிகழ்வை முன்னிட்டு இந்த உபரி நீரை சேமிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டங்களை எப்படி நடந்தாய் வாழி காவேரி என்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து நடைமுறைப்படுத்துகிறதோ அதுபோல் உபரி நீரை சேமிப்பதற்கான வழியை திட்டமிட வேண்டும். இனிமேல் எதிர்காலத்தில் தமிழகம் அண்டை மாநிலங்கள் நம்பி முழு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே கிடைக்கிற தண்ணீரை சேமிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களை தனி திட்டங்களும் தனி நிதிகளும் ஒதுக்கீடு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதே போல மானாவாரி விவசாயிகள் என்பது இன்று மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பாக இருக்கிறது. மானாவாரி விவசாய உற்பத்தி என்பது வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி. இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. ஊட்டச்சத்தை கொடுப்பது புஞ்சை தானியங்கள், அந்த மானாவாரி தானியங்கள். அந்த சாகுபடி இன்றைக்கு பெரிய அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கிறது. காரணம், பருவம் மழையை மட்டுமே நம்பி சாகுபடி செய்வதுதான் புஞ்சை பயிர்களான மானாவாரி பயிர்கள். ஆகவே இந்த மானாவாரி சாகுபடியை பாதுகாப்பதற்கான தனி திட்டமும் சிறப்பு நிதியும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிறதை வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று மானாவாரி விவசாயிகள் அதிகம் இருக்கிற மானாவாரி பயிர் சாகுபடி செய்கிற மாவட்டங்களிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் தமிழக அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனுக்களை அனுப்ப இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் கேரளாவில் இருக்கிற இன்றைக்கு புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினராகி அதுக்கு உடனடியாக ஒன்றிய அமைச்சராக இருக்கிற ஒரு பாஜகவினை சேர்ந்த கட்சிக்காரர் அமைச்சராக இருக்கிறவர் இன்றைக்கு மீண்டும் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் முரண்பாடை ஏற்படுத்துகிற வகையில் முல்லை பெரியாறு பாதுகாப்பாக இல்லை, அதை இடித்துவிட்டு புதிய அணை உடனடியாக கட்ட வேண்டும் என்று ஒரு பொறுப்பற்ற முறையிலே ஒரு ஒன்றிய அமைச்சர் கூறுகிறார். தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் முரண்பாடு ஏற்படுத்தி மோதலை ஏற்படுத்தி பிஜேபி குளிர்காலத்திற்கான முறையிலே முல்லை பெரியாறு பிரச்சனை மீண்டும் கிளப்புகிறது. முல்லை பெரியாறு பாதுகாப்பாக இருக்கிறது, உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது, ஆணையிட்டு இருக்கிறது. அண்மையிலே பரிசோதித்த குழு கூட அதை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை கேரள மக்களிடம் ஏற்படுத்தி கேரள மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மோதலை ஏற்படுத்துகிற வகையிலே ஒரு ஒன்றிய பாஜக அமைச்சர் இந்திய அரசு சட்டத்துக்கு முரணாக, தான் உறுதிமொழி ஏற்றதற்கு முரணாக இப்படி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை ஒன்றிய பிரதமர் அதை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோல இன்றைக்கு 199 வானிலை ஆய்வு நிலையங்களை நீதி ஆயோக் அமைப்பு மூடியிருக்கிறது. 199 வானிலை என்றால் மாவட்ட அளவிலான வானிலை ஆய்வு மையங்கள். இந்த வானிலை ஆய்வு மையங்கள் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்ன விதமான பருவகால மாறுதல் இருக்கிறது, நீங்கள் உரம் போடலாமா, பூச்சி மருந்து அடிக்கலாமா, விதையிடலாமா, பயிரிடலாமா என்பதையெல்லாம் விவசாயிகளுக்கு நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருந்த இந்த மாவட்ட அளவிலான வானிலை ஆய்வு மையங்கள் 199 ஒன்றிய அரசு மூடியிருக்கிறது. நிதி ஆயோக் பரிந்துரை ஏற்று. ஏன் மூடினார்கள் என்றால் அது சரியாக செயல்படவில்லையா? சரியாக செயல்பட வைப்புக்குத்தான் ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார். ஆனால் அதை விடுத்து விவசாயிகளுக்கு இப்படியான அவசிய கருவிகளை மூடுவது என்பதும், இன்றைய காலத்தில் இயற்கை இடர்பாடு என்பது எதிர்பாராத அளவிற்கு வருகிற பொழுது அந்த காலத்தை அறிந்து தன் வாழ்க்கை, தன் பயிரை பாதுகாத்துக் கொள்ள வாய்ப்புள்ள ஒரு வானிலை ஆய்வு மையங்களை மூடுவது என்பது ஏமாற்று செயலாகும். அதே போல தொடர்ந்து விவசாயம் பருவகால இடர்பாடுகளால் பாதித்து கொண்டிருக்கிறது. அந்த பாதிப்பால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, வட்டியை திருப்பி செலுத்த முடியவில்லை, காப்பீடு நிவாரணம் முறையாக கிடைப்பதில்லை. இந்த இடர்பாடுகளே விவசாயிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது நடப்பாண்டு 8 மாதம் முடிந்து வட்டியை இன்றைக்கு வசூலித்துக் கொண்டிருக்கிற வங்கி நிர்வாகங்கள் வட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு மறு சாகுபடிக்கு வழி இல்லை. ஆகவே இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிற இந்த வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும். தள்ளுபடி செய்துவிட்டு புதிய கடன் கொடுப்பதற்கு எந்த நிபந்தனை இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மாநில குழு வலியுறுத்தி இருக்கிறது. இப்படியான திட்டங்களை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த மாநில குழு பல்வேறு தீர்மானங்களை எடுத்து அதற்கான போராட்டங்களை திட்டமிட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். PS மாசிலாமணி, தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர்.